ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு 13 வயசு பையனை போலீஸ் திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 வயசு பையன் அவனுடைய சொந்த அக்காவோட ஹஸ்பண்டை சுட்டு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டு போய் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுறாங்க. அந்த பையனும் ஒத்துக்கிறான், ஆமாம் நான் தான் என் அக்காவோடைய ஹஸ்பண்டை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு போலீஸ்லாம் ஒரு கதை பின்னுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையனுக்கு அவங்க அக்கா கூடிய ஒரு தொடர்பு இருக்குது, ஸோ அதுக்கு இடையூறாக அவன் மச்சா இருந்த காரணத்தினால அவனை போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பயங்கரமான கதைகள்லாம் பரப்பப்படுது. ஃபைனலாக இவனும் ஒத்துக்கிட்டான் இல்லைங்களா. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவன் என் அக்கா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், டிஸ்டர்ப்லாம் பண்ணுறான், ஸோ அதனால் பொறுக்காமல் நான் சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு வாக்குமூலமே கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்கும் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஜெயிலில் போட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன்னா 13 வயசு பையன் தானே, மேஜர் கூட இல்லையா, அப்புறம் எப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படியே போகும்போது சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு நடுவில் நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறையா மர்மங்கள் இருக்குது. இந்த பையன் நிஜமாகவே உண்மையை தான் சொல்கிறானா, நிஜமாகவே இந்த பையன்தான் அவனோட மச்சானை கொன்னானா, அப்படி இவன் கொல்லலை அப்படின்னா ஏன் சொல்கிறான் நான் தான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் மேலே இவன் ஒரு வேளை நிரபராதியாக இருந்தால் இவனுக்கு நீதி கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பையன், இந்த பொண்ணு, அக்காலாம் போக இந்த கதையில் ஒரு அட்வொகேட் வரார், அவர் பேர் ஜிம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நிஜமாலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு நான் சொல்லுவேன். ஃபைன், இன்றைக்கி டெய்லர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 13 வயசு சிறுவனுடைய ரியல் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் நடந்தது. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லர் எட்மண்ட், அதான் அவனுடைய ஃபுல் பேர். நம்ம டெய்லர்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ டெய்லர் அவனுடைய அக்கா கிறிஸ்டி கூட அவன் அம்மா கூட ஒரு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஸோ இவனுக்கும் இவங்க அக்காவுக்கும் கொஞ்சம் ஏஜ் கேப்புன்றது கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்படியே லைஃப் போகுது. சின்ன வயசுலேருந்து பெருசாக டெய்லருக்கும் கிறிஸ்டிக்கும் அது ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அக்கா தம்பின்ற உறவெல்லாம் சூப்பராக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு இருக்கும். பட் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப அப்படியே பாச பிணைப்பு அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஃபைன் டே ஆஃப்டர் சில காலகட்டம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிறிஸ்டிக்கு மேரேஜ் ஆகிடுது. ஸோ மேரேஜ் ஆகி அவங்களும் போயிடுறாங்க. ஜோயி அப்படின்ற ஒருத்தவங்க மேரேஜும் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக சரி தம்பியை விட்டு பிரிஞ்ச அந்த இதனால் என்னமோ தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி மேலே கொஞ்சம் பாசத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தம்பிக்கும் பிடிச்சிருக்கு, டெய்லருக்கும் பிடிச்சிருக்கு. ஃபைனலாக அக்காவுக்கு நம்மளை ஒரு ஆளாக தெரியுதில்லைன்னு சொல்லிட்டு அவனும் அந்த பாசத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். சூப்பராக. இப்போது ஆன் ஒன் ஃபைன் டே மே மாதம் 2003 வருஷம் கிறிஸ்டியும் டெய்லரும் ஒன்று பிளான் பண்ணுறாங்கன்னா சரி நம்ம இந்த டூரு ட்ரிப்பெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு அங்கே அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வரலாம் ஈவினிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம டெய்லரும் சூப்பர் அக்கா கூப்பிட்றாங்களே, டூர் தானே ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்றான். ஸோ இப்போது ஆன் ஒன் ஃபைன் டே மே மாதம், ஸோ அந்த ட்ரிப்புக்கெல்லாம் போகிறதுக்கு காரில் நம்ம டெய்லர் உட்காந்துட்ருக்காப்புல. ஸோ அவங்க அக்காவும் ஏறுறாங்க. கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் மாதிரி சத்தெல்லாம் கேட்குது. இவனும் அந்த ஹெட்ஃபோன்ஸு ரேடியோலாம் கேட்டுட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அசால்ட்டாக உட்காந்துட்ருக்கான் டெய்லர். ஸோ இப்போது அவங்க அக்கா, அதாவது நம்ம கிறிஸ்டி வண்டியில் ஏறுறாங்க. ஸோ 2 பேருமே ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ் போகிறாங்க, நிறையா பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு வர கிறிஸ்டியோட ஃபோனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஃபோன் புதுசு இல்லைங்களா, 2003 அமெரிக்கா அந்த டைமில். ஸோ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம டெய்லரும் கேட்குறான், என்னக்கா அவங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எடுத்து பேசுங்க, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கும்போது கிறிஸ்டியோட மூஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப சொங்கி போய், இது எப்படா நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க. உடனே நம்ம ஆள் கேட்குறான், என்னக்கா ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோடனே இல்லை இந்த மாதிரி உங்கள் மச்சான் ஜோயி செத்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒரே ஷாக்கு டெய்லருக்கு. என்னக்கா சொல்கிறீங்க, எப்படி செத்தாருன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்கில் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மாதிரி வீட்டுக்கு வராங்க. கிறிஸ்டி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சோகத்தில், தான் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இல்லைங்களா, ஸோ ரொம்ப அந்த சோகத்தில் இருக்காப்புல. டெய்லருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எப்படா அது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, விசாரணை பண்ணுறாங்க. ஸோ
ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தங்க செத்துட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் மெயினாக இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தங்களாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹஸ்பண்ட் இது மாதிரி இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒய்ஃப் இந்த மாதிரி இறந்துட்டாங்க, சூசைடு இந்த மாதிரி கொலை அப்படின்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஸோ அதே மாதிரி கிறிஸ்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அது மாதிரி என்னம்மா ஆச்சு, இது மாதிரி உன் ஹஸ்பண்ட் இறந்துருக்காப்புலையே, சுட்டு வேற கொண்டிருக்கிறாங்க, ஸோ என்ன மேட்டர்னு கேட்கும்போது அவங்க இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இல்லை அவ்வளோவா அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தம்பியும் கூட இருந்தால் இல்லைங்களா அந்த அன்றைக்கி போகும்போது, ஸோ அதனால் தம்பியும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா அந்த மாதிரி உங்கள் மச்சானை சுட்டுருக்காப்பீங்க, அந்த மாதிரி எப்படி, நீ என்ன நினைக்கிற, நீ தான் பண்ணியா இல்லை என்ன தொடர்பு இருக்குது, உங்கள் அந்த பாப்பராசம்னு கேட்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கோயிலுக்கு 9 மணிக்கு தானே போனியா, இல்லையே நாங்கள் 8 மணிக்கு தான் போனோம் அப்படிங்கும்போது போலீஸ் சொல்லுவாங்களே, இல்லையே உங்கள் அப்பா 10 மணிக்கு போகணுன்னு சொன்னாங்களே, இல்லை நாங்கள் 9 மணிக்கு தான் போனோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைமிங்லாம் பயங்கரமாக பேசுவாங்களே. ஸோ அந்த மாதிரி துருவி போலீஸ் மாற்றி மாற்றி டெய்லர்கிட்ட கேட்க, டெய்லரும் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுவுமே பண்ணல, நாங்கள் அந்த அன்றைக்கி கிளம்பி போயிட்டோம் இந்த மாதிரி ஸ்விம் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நானே ஒரு மாதிரி ஷாக்கில் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவனும் பதில் சொல்கிறான். ஸோ கொஞ்சம் நேரம் ஓடினதுக்கப்புறம் போலீஸ் திரும்பவும் கேட்குறாங்க, டேய் தம்பி ஃபைனலாக கேட்குறேன், உண்மையை சொல்லு என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே டெய்லர் ஒத்துக்கிறான். ஆமாம் சார் நான் தான் கொலையை பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போது இவங்களோட அம்மா இருக்காங்களே ஒருத்தங்க, அவங்க பதறி அடிச்சுட்டு உள்ளே வராங்க. ஏய் என்னடா நீ சொல்கிற, நீ எப்படா நீ பண்ணியிருப்ப, தயவு செஞ்சு சொல்லு, உன்னை மிரட்டுறாங்களா அவங்க, உன்னை ஒத்துக்க சொல்லி உன்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு அந்த வெறும் 13 வயசு இல்லைங்களா அந்த பையனுக்கு என்ன தெரியும். ஸோ அப்படி கேட்டோன்னே இவன் அவங்க அம்மாக்கிட்டே அழுதுட்டு சொல்லிடுறான், இல்லைம்மா நான் தான் இந்த மாதிரி கொலை சுட்டேன், நானும் அக்காவும் கூட இருந்தால் நான் தான் சுட்டேன், ரொம்ப அது மாதிரி அக்காவை போட்டு அவன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு. ஐயோ என்னடா இந்த பையன் தான் சுட்டிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இவனை கூப்பிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. அண்டு கோர்ட்லேயும் இது மாதிரி இவன் தான் பண்ணான்றது ஒத்துக்கிட்டதையுமே இப்போது இவனுக்கு கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்கும் பரோலு இந்த பெயிலுகெல்லாம் எதுவுமே இல்லாமல் தூக்கி இவனை ஜெயிலில் போடுங்கடான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுது. இப்போது இங்கே தான் ஒரு சின்ன ஒரு பிபி ஹார்ட் பீட்ன்றது எகிர ஆரம்பிக்குது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லருக்கு. ஏன் டெய்லருக்கு அப்படின்னா, டெய்லர் ஆக்சுவலாக என்ன நினச்சான் அப்படின்னா, நம்ம மைனர், அதாவது 13 வயசு தான் ஆகுது, நம்ம இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப இந்த லைஃப் லாங் சிறை தண்டனை அப்படின்லாம் அது இருக்காது, ஒரு மாதிரி டக்குன்னு வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் பெரிய ட்விஸ்ட்டு, இவனுக்கு கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும்னு சொன்னோன்னா இவனுக்கு ரொம்ப ஆடி போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்குள்ளே, ஏன்னா இவனே ஒத்துக்கிட்டான் இல்லைங்களா, அட்வொகேட்டால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ டப்புன்னு பிடிச்சி போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பயங்கர போதாத காலமாக போயிடுது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மனம் உடஞ்சு போயிடுறான், ஐயோ என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் இன்னும் அவன் உண்மையை சொல்லலை, என்னன்றது யாரும் சொல்லலை. அதுக்கப்புறம் டைம் போது, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, லைஃப் முடிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்குது. இவங்க கூட சேர்த்து இவன் அக்காவையும் போட்டுறாங்க ஜெயிலில், அது வேறு விஷயம். ஸோ இப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் ரிவீல் பண்ணுறான். இவங்க அட்வொகேட் கிட்ட பார்க்க வரும்போது சொல்கிறான், இல்லை சார் நான் அவங்க என் மச்சானை கொல்லலை, ஆக்சுவலாக கொன்னது என் சிஸ்டர் தான் சொல்லிட்டு அட்வொகேட் கிட்ட சொன்னேன்னா அவருக்கு ஒரே ஷாக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அவருக்கு ஷாக்கு. ஏப்பா நீ பண்ணல அப்படின்னா எதுக்குப்பா நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது,